தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். 2008 ஃபினான்ஷியல் கிரைசிஸ் விட அதிகப்படியான கிரைசிஸ் இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் மனித குலத்துக்கு கொடுத்துருமோன்ற பயம் இருக்குல்ல, அந்த பயத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த டேட்டட் பிரெண்ட் க்ரூட் ஆயில் இருக்குல்ல, அதோட விலை எவ்வளவு மேல போயிருக்கு தெரியுமா மக்களே? ஒரு பேரலோட விலை $141. டேட்டட் பிரெண்ட் க்ரூட் ஆயில், இதை மைண்ட்ல தெளிவா வச்சுக்கோங்க. இதுல என்ன விஷயம் கவனிக்கணும்னா, 2008 இந்த உலக பொருளாதாரம் சந்தி சிரிச்சது ஞாபகம் இருக்கா? அந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ். அதுக்கப்புறம் அதிகப்படியான விலையேற்றம் நடந்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டட் பிரெண்ட் க்ரூட் ஆயில்ல இப்பதான் நடந்திருக்கு. ஸோ இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டோட வீடியோ என்னன்றது இப்போ உலக மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஆரம்பம் தான். இன்னும் 3 வாரங்கள் சொல்லியிருக்காருல ட்ரம்ப், என்னென்ன நடக்க போகுது இந்த 3 வாரத்துக்குள்ள. ஐஆர்ஜிசி இவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இந்த வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக் நிறைய பண்ணிட்டு இருக்காங்களே, முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை தாக்குதல் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, இதுல 90வது அலை தாக்குதல வந்துட்டாங்க. இந்த 90வது அலை தாக்குதல்ல இந்த அமெரிக்கன் டெரரிஸ்ட்னு வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே, அவங்களதான் இவங்க டெரரிஸ்ட்னு வார்த்தையில பயன்படுத்துறாங்க. நான் அப்புறம் இவ்வளோ மோசமாக இருக்காங்க கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இதை தான் பண்ணாங்க. ஈரான் ரிஜிமில் இருக்க எல்லாருமே அவங்க டெரரிஸ்ட் தான் சொல்லுவாங்க. அதைத்தான் இவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இப்படி அமெரிக்கன் டெரரிஸ்ட் டசன் கணக்கில் நாங்கள் இங்கே கொன்று குவிச்சிட்டோம். அவங்கள பல பேர் இப்போ காயம்பட்டிருக்காங்க. எங்களோட 90வது வேவ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல, அது முழுக்க அந்த அமெரிக்கன் சோல்ஜர்ஸை டார்கெட் பண்ணி தான் இருந்துச்சுன்னு ஐஆர்ஜிசி இப்போ கிளைம் பண்ணி வச்சிருக்கு. இதை அமெரிக்கா சைடில் கேட்டாக்கா அவங்க அதெல்லாம் இல்லை, எக்ஸாஜரேட் பண்ணுறாங்கப்பா, அது போல் எதுவும் இல்லை, அவங்க வழக்கம் போல மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் அனுப்புவாங்க, நம்ம இன்டர்செப்ட் பண்ணி முடிச்சிருவோம், அவ்வளோதான். சும்மா டசன் கணக்கில் அடிச்சு அதுன்னு கதை விட்டுட்டு இருக்கிறதா அமெரிக்கா சைடில் சொல்றாங்க. சரி, ஓகே, ரைட்டு. ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் இருக்கார்ல, அவர் இப்போ என்ன சொல்றாரு, உங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனைனா எங்களோட மிலிட்டரி சைட்ஸ் அடிங்க, அப்படி இல்லையா எங்களோட ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்ல, நிறைய இந்த நியூக்ளியர் சார்ந்து அதுன்னு சொல்றீங்களா, அந்த பக்கம் என்ன டார்கெட் பண்றீங்களா, ஓகே புரியுது, புரிஞ்சிக்க முடியுது, ஆனா எதுக்காக சிவிலியன் பர்பஸ் சார்ந்து இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல கை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா, இந்த ஈரானியன் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குல்ல, இதுல ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷனை அடிச்சிட்டாங்க அமெரிக்கா சமீபத்தில். இதை தான் ஈரான் அதிபர் என்ன சொல்றாரு, மனித குலத்துக்கு எதிரான குற்றத்தை அமெரிக்கா பண்ணிருக்கிறதா அவர் சொல்றாரு. ஏன்னா மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்றது உயிரை காப்பாத்துதான். அங்க போய் நீங்க அடிக்கிறீங்கனாக்கா வேற எங்க போய் உயிரை காப்பாத்திக்க முடியும்? குளோபல் பிசிஷியன்ஸ் இருக்காங்களே, இவங்க எல்லாருமே இதை ஒரு குற்றமா கருதி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உலகம் முழுக்க ஒரு உயிரை காப்பாத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட ஸ்தாபகம் மேலே நீங்க அடிச்சிருக்கீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப வேர்ஸ்ட் அப்படின்ட்டு அவர் பேசியிருக்காரு. இன்னொரு பக்கம் மேஜர் ஜெனரல் அமீர் ஹத்தாமி, இந்த ஈரானோட ஆர்மி இருக்குல்ல அதோட சீஃப், இவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்கேஸ் அமெரிக்கா கிரவுண்ட் ஆஃபென்சிவை ஒருவேளை மேற்கொண்டுச்சு அப்படின்னா, ஈரான் மண்ணில் அமெரிக்கன் சோல்ஜர்ஸோட கால்கள் படுது அப்படின்னா, அப்படி பட்ட கால்களில் ஒரு கால் கூட நம்ம மண்ணை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் எத்தனை பேர் உள்ள வராங்களோ அத்தனை பேரையும் நாம திருப்பி அனுப்பணும்ன்றாரு. அவங்க நாட்டுக்கு இல்ல, மேல. இதை அவருங்க வீரமா பேசியிருக்காப்ல. ஈரானுக்குள்ள இப்ப ஏற்பட்ட மோசமான தாட் ப்ராசஸ் சுமத்துக்கிட்டு வர்ற எந்த சோல்ஜரா இருந்தாலும் சரி, நாம அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு அவரு பயங்கர வீராவசமா பேசி வச்சிருக்காரு. میلیون ها انسان که امروز در خیابان ها میبینیم پرچم به دوش گرفتن و پیام میدن به دشمن که ما پای تمامیت ارضی کشور ایستادیم. بسیار دوست داشتم میرسیدم و میشد دست تک تکشون رو، دست تک تک کسانی که پرچم ایران رو بلند کردن میبوسیدم. یک روزی گفتم که حاضرم برای اون نوزاد یک روزه. ஒருத்தர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பாத்துறீங்க. அடுத்து ஐஆர்ஜிசியோட ஆஸ்பெஸ் கமாண்டர் இருக்கார்ல, சையத் மஜித் மௌசாவி, இவர் என்னென்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா கமெண்ட் அடிக்கிறீங்களா, ட்ரம்ப் சொன்னார் பார்த்தீங்கன்னா, அதான் அவர் சொல்றாரு, ஏதோ எங்களை கற்காலத்துக்கே திருப்பி அனுப்பிடும் அப்படிலாம் பேசி வச்சிருக்கீங்களா. ஆக்சுவலா கற்காலத்துக்கு போக போறது உண்மைதான், ஆனா நாங்க இல்ல அமெரிக்கன் சோல்ஜர்ஸ். எதுக்காகனா, அவங்களெல்லாம் நாங்கள் கொண்டு போட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நீங்க கல்லெல்லாம் வச்சுதானே ஃபுல்லா நல்லடக்கம் பண்ணுவீங்க, அதைத்தான் நாங்கள் கற்காலம்னு சொன்னோம். அந்த கிரேவ் கண்டிப்பா அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் போவாங்க, ஒருபோது ஈரானியன் சோல்ஜர்ஸ் அந்த கற்காலத்துக்கு போக மாட்டாங்க. இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்து 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 உங்க மைண்ட் எல்லாமே மங்கி போயிருக்குன்னு சொல்றாரு.
யாரு அமெரிக்கன்ஸை பார்த்து ஒரு சொல்ற வார்த்தைகள் இது. 250 ஆண்டுகள் பழமையான ஒரு வரலாறு அமெரிக்காவுக்கு. நீங்க 6000 வருஷங்கள் பழமையான நாகரிகம். நாங்க பெர்ஷியன்ஸ். அப்பேற்பட்ட எங்க கிட்ட இந்த அளவுக்கு பேசுறீங்களா, இந்த அளவுக்கு மோதுறீங்களான்னு அவர் பேசியிருக்காருங்க. ஆனா ஒண்ணு, அமெரிக்காவை எதிர்த்து இந்த அளவுக்குலாம் பேச ஒரு கட்ஸ் வேணும். இந்த ஈரானுக்கு அது இருக்கா மாதிரி தெரியுது. ஆனா அமெரிக்காவும் சும்மா சொல்லக்கூடாது. எந்த அளவுக்கு ஈரானை போட்டு புழக முடியுமோ புழகுறாங்க. ஆனா ஈரான் இன்னும் தாக்கு பிடிக்குது பாருங்க. அதான் இங்க பெரிய விஷயமே. இந்த ஹப்ஷன் கேஸ் ஃபெசிலிட்டி எங்க யுஏஇயோட அபுதாபியில் அமைஞ்சிருக்கிறது. இந்த கேஸ் ஃபெசிலிட்டி மேல இருந்து நெருப்பு பயங்கரமா கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல யாருக்கும் ஒண்ணுமே புரியல, என்னாச்சு ஏதாச்சுன்னு. அப்புறம் தான் விஷயம் தெரியுது. இந்த மிசைல்ஸ் ட்ரோன்ஸ்லாம் வந்திருக்குங்க இந்த பக்கமா இதை அட்டாக் பண்றதுக்காக. அப்ப இன்டர்செப்ட் பண்ணிருக்காங்க. இன்டர்செப்ட் பண்றப்ப இந்த டெப்ரி சதுரம் பாத்தீங்களா, அது வந்து விழுந்து அங்க பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. இப்ப அதை அணைக்கிற முயற்சி வேற பெருசா போயிட்டு இருக்கு போல இருக்கு. இன்னொரு பக்கம் ஹூதிஸ், இவங்களும் இஸ்ரேலை ஒரு வழி ஆக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா தனியா கிடையாது, ஹெஸ்புல்லா, ஈரான் இந்த 2 தரப்போட உதவியை பெற்று ஹூதியும் ஒரே டைம்ல இஸ்ரேலை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்க ஜாயிண்ட் ஆபரேஷன் சொல்றாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் பண்றது மட்டும் ஜாயிண்ட் ஆபரேஷன் கிடையாது, நாங்க பண்ணாலும் ஜாயிண்ட் ஆபரேஷன் அவங்க இதை கிளைம் பண்ணிருக்காங்க. ஆனா அமெரிக்கா இஸ்ரேல் பார்வைக்கு இந்த 3 தரப்புமே பயங்கரவாதிகள். ஆனா அந்த 3 தரப்புக்கு இந்த 2 பேரை பார்த்தாக்கா பயங்கரவாதிகள். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு மாறி மாறி. சர்ஜி லவ்ரோ, ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர், இவருக்கும் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ்க்கு இடையில ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் நடந்திருக்கு. இதுல இந்த ஹார்முஸ்ல சேஃப்டியா வெசல்ஸ்லாம் போயிட்டு வருது சார், இந்த நேவிகேஷன் இருக்குல்ல, இதை பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதை 2 நாடுகளோட வெளியுறவுத்துறை அமைச்சகமும் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. நான் அதை வச்சு தான் சொல்றேன். அண்டு இந்த யுஎன்எஸ்சி இருக்குல்ல, ஐநா பாதுகாப்பு சபை, இதுல வச்சு ஹார்முஸ் விஷயத்துல ஈரானுக்கு சாதகமா ஏதாவது முடிவை பெற முடியுமான்னு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ ஐநா பாதுகாப்பு சபை கூட்டம் இருக்குல்ல, இதைத்தான் இப்போ உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு தெரியுமா, கான்கிரீட்டா ஒரு முடிவு எடுக்கப்படாது. ஏன்னா வீட்டோ பவர்ன்றது 2 எதிரிகளுக்கு சமமா இருக்கு. இப்ப ஈரானை சப்போர்ட் பண்ற ரஷ்யா, சைனா கிட்டே இருக்கு, இந்த பக்கம் அமெரிக்கா சார்பு எடுக்கிறவங்க கிட்டே இருக்கு. இதை தாண்டி என்ன பண்ண போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். விளாடிமிர் புட்டின், இவரை எஜிப்தோட ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லாட்டி சந்திக்க போறான்னு நம்ம முந்தைய வீடியோல பேசியிருந்தோம் பாத்தீங்களா, சந்திச்சிட்டாங்க. இதுல விளாடிமிர் புட்டின் அவர்கள் சில விஷயங்களை வாக்குறுதியா கொடுத்திருக்காப்லையா எஜிப்துக்கு. என்னென்ன சொல்லியிருக்காராமா, என்னோட ஆழ்ந்த கவலைகள் இருக்குல்ல இந்த கான்ஃபிளிக்ட்ல, இதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வலிக்கிற மாதிரி தான் எனக்கும் வலிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு எங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா உதவிகளையும் நாங்க வழங்குறோம்னு சொல்லியிருக்காரு விளாடிமிர் புட்டின். ப்ரோ, அதுக்காக சோல்ஜர்ஸ் அனுப்பணும் கேட்டீங்கன்னா அதெல்லாம் தெரியல. ஆனா இதை மட்டும் சொல்லியிருக்காரு. எந்த ஒரு எஃபர்ட்னாலும் சொல்லுங்க, நீங்க இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு தேவை கல்ஃப் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகணும். இந்த டீஸ்டெபிலைசேஷன் நோக்கியே போயிட்டு இருக்கல, டிஎஸ்கலேஷனுக்கே வரமாட்டீங்க, ஃபுல்லா எஸ்கலேஷனுக்கே போயிட்டு இருக்கீங்க. அது வேண்டாம். கல்ஃப் அமைதியாக என்ன பண்ண முடியும் நாங்க கண்டிப்பா பண்றோம்னு சொல்லியிருக்காரு. இதோட நிறுத்திக்கிறது நல்லது மக்களே. மற்றபடி ரஷ்யன் சோல்ஜர்ஸ் என்ட்ரி எதனா கொடுத்துறாங்கன்னா அதை பண்ண மாட்டாங்க. அப்படி ஏதோ வாய்ப்புக்கு நம்ம போயிடக்கூடாது. இதுக்கு மத்தியில் ரஷ்யா என்ன தெரியுமா பண்ணிருக்கு, இப்போ சைலண்டா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் யுக்ரைன் வர ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மிடில் ஈஸ்ட் வர ஃபுல்லா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா சைபீரியாவில் வச்சு நியூக்ளியர் கேப்பபிள் மிசைல்ஸ் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து ட்ரில்ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சைடில் பெருசாக போயிட்டு இருந்திருக்கு.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இதுக்குள்ள ரஷ்யாவை இழுத்து விடாம இருந்தாலே போதுங்க. எதுக்குள்ள சொல்றேன்? இந்த கான்ஃபிளிக்ட்டுக்குள்ள. ஏன்னா இப்ப இஸ்ரேலை நாங்க தான் பாதுகாப்போன்னு ஒற்றை முனைப்போடு அமெரிக்கா இவ்வளவு தூரம் களம் கண்டிருக்கா. என்னதான் அமெரிக்கர்களே எதிர்ப்பு பதிவு பண்ணாலும், போரே வேண்டான்னு சொன்னாலும், நான் போர் புரிவேன்னு ட்ரம்ப் முடிவெடுத்து 3 வாரங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாரா? ஸோ இந்த அளவுக்கு அவங்க பேக் பண்றாங்க இஸ்ரேலை. இதே மாதிரி ஈரானை ரஷ்யா மட்டும் பேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, இது ஈரானுக்கு நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்கும் பேரிடியை இறக்குற செய்தியா மாறிடும். ஏன்னா ரஷ்ய படை உள்ள மட்டும் களம் இறங்குச்சு, அதுக்கப்புறம் அமெரிக்க படை ஒன்று பேக் அடிக்கணும், இல்லையா எதிர்த்து சண்டை போடணும். என்ன தெரியுமா பிரச்சனை? இவங்கள அவங்க அடிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தி வெளியே ஆதாரத்தோடு செய்தி ஊடகங்களை வந்துருச்சுன்னு வைங்க, இந்த டேமேஜ் ஆன பேரை மீட்டு கொண்டு வரதுக்காகவே அவங்க இன்னும் 10 பேர் சாவடிப்பாங்க. இதுதான் அப்படியே பெரிய போரா மாறி போயிட்டு உலக பொருளை கொண்டு போய் நிற்கும். ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? ரஷ்ய சார்பு நாடுகள் அமெரிக்க சார்பு நாடுகள்னு அவங்களுக்குள்ள தான் அடிச்சுக்கிட்டு இருப்பானே தவிர ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஸ்ட்ரைட்டா களத்துக்கு வரவே வராது. உலக அரசியல் சார்ந்து இருக்க பேசிக்கான விஷயம் இதுதான் மக்களே. இதை புரிஞ்சுக்கிட்டாலே நடக்கிற கான்ஃபிளிக்ட் எதை நோக்கி போகுன்றது உங்களுக்கே தெளிவா தெரிஞ்சிடும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.